ப்ளஸ் மீடியா எங்கள் சூர்யா எங்கள் 2 பேரும் இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸு, ஞானோ ஃபிலிம்ஸ்னு ஏகப்பட்ட பேர் இதில் கலந்துக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் பார்க்குறேன். இதை இப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சி இதில் ஒரு 5 படம் செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டாக அதில் அந்த 5 படத்தில் பண்ணவங்ககிட்ட கதை கேட்டு அதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணோன்னு சொல்லி இப்படி ஒரு புதுசாக ஒரு ஐடியாவில் அவங்க பண்ணுறது பெரிய பாராட்ட வேண்டிய விஷயமா நினைக்கிறேன். இதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. ஏன்னா ப்ரொடியூசர் பிடிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இப்படி ஒரு வாய்ப்பு வரும்போது அவங்க கொடுக்குற பட்ஜெட்டில் உங்களால் என்ன கதை பண்ண முடியுமோ அதை சூப்பராக படம் பண்ணி ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அவங்க ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அதை தயவு செஞ்சு பயன்படுத்திக்கோங்க. எல்லாருமே ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா ப்ராக்டிஸ் தான் இது எல்லாமே. ஒவ்வொரு தடையும் ஒரு பெரிய பெரிய ப்ராக்டிஸ் தான். நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு படம் பண்ண வரல, நான் ஸ்ட்ரைட்டாக படம் பண்ண தான் வந்தேன். ஆனால் இதை பார்க்கும்போது திரும்ப ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது. 2 கதை எழுதி வச்சுருக்கேன் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்காக. ஸோ அதனால் நீங்கள் இங்கே ப்ரைஸ் கிடச்சிது, அவார்டு கிடைக்கிது, ஸ்டேஜு அப்படின்னு சொல்லி எதுவுமே யோசிக்காதீங்க. உங்களோட ப்ராக்டிஸ் தான். ப்ராக்டிஸ் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய தவறு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு இன்னும் ரொம்ப சூப்பராக நீங்கள் டியூன் ஆகிடுவீங்க. இந்த ஸ்டேஜ் கொடுத்த சாப்லஸ்க்கு மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லணும். இது நல்லபடியாக தொடர்ந்து வருஷம் அந்த விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கணும். அவங்க அடுத்த வருஷம் அந்த முதல் ஒரு டைரக்டரை சூஸ் பண்ணி படம் பண்ணி அந்த படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு எல்லாரும் மீட் பண்ணுற மாதிரி நடக்கணும்னு நான் உண்மையிலேயே ரொம்ப ஆசைப்படுறேன். ஃப்ரீயான ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இங்கே ஒரு ப்ரொடியூசரை போயிட்டு நம்ம இடத்துல மீட் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி அது ஒரு பெரிய ஜேர்னியாக இருக்கும். அதில் நீங்கள் ஒரு ஷார்ட்கட் மாதிரி ஒரு சீட் கோட் மாதிரி உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதே ஒரு மிஷமாக இருக்குது. கருத்துமே செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அண்ட் நிறையா அக்ராஸ் ஜான்ராஸ் நிறையா ட்ரை பண்ணியிருந்தீங்க. காமெடி, எமோஷன்ஸு, ஹாரரு, இந்த மாதிரி எல்லா ஜான்ராலையும் பார்க்க முடியுது. எல்லா ஜான்ராலையும் அட்டம் பண்ணது சூப்பரான விஷயமா இருந்தது. அதில் எங்களுக்கு நாங்கள் பேசினதில் சில ஏரியாஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் நாங்கள் காமனாக சொல்லணும் அப்படின்னா, ஏன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து தான் இது லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னைக்கு நம்ம ஷார்ட் ஃபிலிம்ஸாக பண்ணும்போது அது ஓகே, இதில் இருக்கிற குறைநிறைகளை வச்சு நம்ம நிறையா டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான தளம் இருக்குது. ஏன்னா நாளைக்கு ஃபீச்சர் ஃபிலிம்னு வரும்போது அது ஒரு பப்ளிக் கன்சம்ஷனுக்கு போகும்போது அங்கே நம்மளால் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோ எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டோ இருக்க முடியாது. அப்போ இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸில் நம்ம லேர்ன் பண்ணிட்டு நம்ம இன்னும் நம்ம கிராஃப்டை எப்படி பெட்டர் பண்ணிடலாம், எப்படி அப்ஸ்கில் பண்ணிடலாங்கிற ஒரு ஏரியாஸ் இருக்கிற இடமா ஒரு சில விஷயங்களை அட்ரெஸ் பண்ணணும்னு நினச்சோம். ஈவன் ஃபீச்சர் ஃபிலிமே நாங்கள் அட் எண்ட் ஆஃப் த டே ஒன்று பர்ஃபெக்டாக பண்ணிட முடியாது. குறைநிறைகள் இருக்கும். எங்கள் படத்துலையுமே நீங்கள் குறைகள் சொல்லலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இது எவால்வ் ஆகிக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக தான், இது ஒரு டிஸ்கஷனாக தான் நாங்கள் முன்வைக்கிறோம். எங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு, இன்னும் என்ன மாதிரி பெட்டராக பண்ணலாங்கிறத எங்களோட ஃபீலிங்கை ஷேர் பண்ணிக்கிறோம். நீங்கள் அந்த மாதிரி மட்டும் இதை எடுத்துக்கணும் அப்படின்ட்டு நான் கேட்டுக்கிறேன். ஸோ தேங்க்யூ.